முதலாய் முளைத்து முழுதாய் தலைத்து என் மூச்சுக்காற்றாய் சுவாசிக்கும் முத்தமிழுக்கு எனது முதல் வணக்கம். தந்தை பெரியார் அவர்கள், பெரியாருடைய இந்த சிலையை பார்த்ததுடன் மனதிற்கு ஏற்பட்ட ஒரு சில விஷயங்கள். பெரியார் சாதாரண மனிதரா? அவர் நமக்காக என்ன செய்து விட்டார்? அவ்வளவு என்ன செய்து விட்டார் அவர் என்றெல்லாம் பல பேர் பலவிதமாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் பகுத்தறிவு பகலவன் வெந்தாண்டி வேந்தர் என்கின்ற பெயர்களெல்லாம் கொண்ட தந்தை பெரியார் அப்படி என்ன செய்து விட்டார்? பெண்களுக்காக கொடுத்த குரல் அப்படி, அவர்கள் கொடுத்த அந்த உரிமை குரல்கள், பெண்கள் எல்லா இடங்களிலும் அவர்கள் தலை தூங்கி நிற்க வேண்டும், சாதிக்க தகுதி படைத்தவர்கள் நீங்கள் பெண்கள் என்று பெண்களுக்கு உரிமை கொடுத்தவர் தந்தை பெரியார் அவர்கள். இவர்களை பற்றியெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஞாபகத்துக்கு வருவது ஒரே ஒரு திருக்குறள் தான். வள்ளுவர் சொல்லுவார் அழகாக, மருதாங்கி தப்பா மரத்தற்றால் செல்வம் பெருந்தகையான் கண்படி. இந்த குறளிலே வள்ளுவர் இரண்டு விஷயங்களை சொல்லுவார். மருந்தையும் சொல்லுவார், மருந்து மரமாகி இருப்பவரை பற்றியும் சொல்லுவார். மருந்தென்று வள்ளுவர் சொல்லுபவர், தன்னலம் கருதி பிறரை பற்றியும் சிந்தித்து வாழ்பவர் அவர் மருந்து என்று சொல்லுவார். தன்னலம் கருதாமல் முழு சிந்தனையும் பிறரை பற்றி இருக்கக்கூடியவர் முழு மரமாகி மருந்தாகி விடுகிறார் என்கிறார் வள்ளுவர். அந்த முழு மருந்தாகி இருக்கிற மரம் தந்தை பெரியார் அவர்கள். அது மட்டுமா, தந்தை பெரியார் அவர்கள் பேசாத ஊர்கள் இல்லை, பேசாத கிராமங்கள் கூட இல்லை. எந்த அளவிற்கு என்று சொன்னால், அவர்கள் பேசி பேசி ஒரு கட்டத்தில் அவர்களுடைய வாயிலே கிட்டத்தட்ட 13 கொப்பளங்கள் ஏற்படுகிறது. அதற்கு பிறகும் தந்தை பெரியார் அவர்கள் பேசுகின்றார் பேசி பேசி குரல் கொடுத்து உரிமைக்காக போராடி போராடி வாயிலே கொப்பளங்கள் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் வயது முதிர்ந்த காலத்திலும் மூத்திர பையை கையில் சுமந்து கொண்டு குரல் கொடுத்து உரிமைக்காக போராடிய மாபெரும் தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவர்களை பற்றி இன்னும் படிக்கக்கூடிய வாக்கியத்தை நமக்கு தர வேண்டும். அவர்களை பற்றி நாம் அதிகமாக படிக்க வேண்டும். இதே போன்ற பல தலைவர்களாக, பல உரிமைக்கு குரல் கொடுக்கக்கூடிய தலைவர்களாக நாம் உருவாக வேண்டும்.